ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, நம் தேவனுடைய அன்பை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா அன்பு சகலத்தையும் பாவத்தை மூடும். அன்பு சகலத்தை சகிக்கும். அன்பு தயவு உள்ளது, சாந்தம் உள்ளது. அன்பு பார்த்திங்கன்னா நேசிக்கக்கூடியது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் அன்பு தளிந்து போகும் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம் தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்த்தோமானால் நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று நம் நாளை புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படினார். நம் பாவியாக இருக்கும்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்திருக்கிறார். இப்போது நம்ம சரியாக இல்லை, நம் பாவத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம் பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நேசித்து நம்மளை சேர்த்துக்கொள்கிறார். சேர்த்து நம்மளை நீதிமானாக்கி அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். 2000 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே அவர் கருவுற்றார். அவர் கருவுற்று அவர் பிறந்து 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளை உயிரோடு எழுந்தார். இப்போது பிதாவிடது வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார். நம்மளுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவியாக இருக்கும்போதே அவர் நம்மளை நேசித்திருக்கிறார். இப்போ பாருங்கள், நாம் தேவனுக்கு சத்துருவாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவரோடு ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நாம் தேவனுக்கு சத்துருவாக இருந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பு அவர் இந்த பூமிக்கு நமக்காக அவர் மரித்ததினாலே தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா நம் ரட்சிக்கப்பட்டு நம்மளை தகப்பனாக நம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு சத்துருவாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரை அறியாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் ஏசப்பா மூலியமாக நம்மளுக்கு அவருக்கு தேவனுக்கும் பிதாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவரோடு பேசும்படியாக அவர் பிள்ளையாகும்படி ஆண்டவர் நம்மளுக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். நம்ம அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர சுகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அப்போ இந்த உலகம்தான் நம்மளை அடிமைப்படுத்தும். பாவத்துக்கு சாபத்தில் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இனி நம்ம அடிமைப்பட்ட ஆவி பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவாகத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு அனுக்கிரகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த உலகமோ ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் ஆண்டவரோ நம்மளை அழைத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை மன்னித்திருக்கிறார், நம்மளை நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்போது ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார். நம்ம பாவியாக இருக்கும்போதே நம்மளை நேசித்திருக்கிறார். நாம் சத்துருவாக இருக்கும்போதும் ஆண்டவர் நம்மளை நேசித்திருக்கிறார். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது பாருங்கள், ஆண்டவர் எந்த பாவம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவரை சிலுவையை அறைய வேண்டும் என்று சொல்லி பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும்படி பிலாத்திடம் கொண்டு போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நான் மரிக்கிறதுக்காக தான் வந்தேன் என்று சொல்லி அவர் சீசர்களுக்கு முன்னாடியே அவர் அறிவித்திருந்தார். அப்போது சீசர்கள் அவர்கள் கூடியிருக்கும்போது யூதாஸ் காட்டி கொடுக்கப்பட்டு ஆண்டவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போகும்போது ஆண்டவரை தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி அந்த பின்னாடி சவுக்கை எடுத்து அடிக்கிறார்கள். அப்போது அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா தழும்புகள் ஒரு விவசாயம் பண்ணும்போது எப்படி அந்த ஏர் உழுவார்களோ அந்த அளவுக்கு அந்த முதுகை உழுந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த அளவுக்கு அந்த
அந்த சவுக்கடி வந்து அந்த சரீரத்தை வந்து கிழித்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது அவர் வந்து அந்த சவுக்கு அடியை ஆண்டவர் வாங்கி கொண்டார். அப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து முள்முடி சூட்டப்பட்டு சிவப்பு அங்கியை அறிந்து யூதருக்கு ராஜா வாழ்க என்று சொல்லி அந்த போர் சேவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் வந்து அமைதியாக இருந்தார். அந்த பரியாசத்தை பொறுத்து கொண்டார். அந்த சவுக்கு அடியை பொறுத்து கொண்டார். அப்போது ஆண்டவருடைய அன்பை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. பார்த்திங்கன்னா அந்த சவுக்கு வந்து முதுகை வந்து பிளந்தது என்று சொல்லும்போது அந்த வலிகள் எவ்வளோ இருக்கும், வலியோடு இருக்கிறார். பிறகு முள்மூடி சுட்டப்பட்டு சிவப்பு அங்கி தரித்து முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜா வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணார்கள் போர் சேவகர்கள். அப்பொழுது அந்த நம்மளுடைய வேத பாதகர் பரிசேயர் சதுசேயர் பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்போது ஆண்டவர் வந்து சிலுவை சுமந்து போனார். கொல்கதா மலையிலே அவர் சிலுவையை தன் தோளிலே சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவை வந்து மரத்தை சுமக்க முடியாது. ஏன்னா அந்த சிலுவை மரம் வந்து மிகவும் கனமாக இருக்கும். அந்த வலியோடு அந்த வேதனையோடு ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அதை சுமந்து அப்போது அவர் அந்த மலை கொண்டு போய் அவர் வந்து அந்த சிலுவையில் அந்த கைகளிலே 2 கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு அவர் வந்து சிலுவையிலே அவர்கள் அறைந்தார்கள். அப்போது அந்த கைகளில் ஆணி படியும்போது எவ்வளவு வலியாக இருந்திருக்கும். அந்த காலில் ஆணி அடிக்கும்போது எவ்வளோ வலியாக இருந்திருக்கும். அவர் அடித்த அந்த இரத்தம் வடிந்தோடியது. அந்த முள் மூடியிலிருந்து இரத்தம் வந்தது. கால்களில் அடிக்கப்பட்ட அந்த இடத்துல இரத்தம் வந்தது. அப்போது ஆண்டவர் வந்து தன் சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் இரத்தம் வர ஆரம்பித்தது. தலைப்பகுதியிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. 2 கைகளில் இரத்தம், கால்களில் இரத்தம், ஆண்டவர் முதுகு பகுதியில் இரத்தம். அப்போது இதெல்லாம் இப்போ நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்ததுனாலே தான் இந்த பாடுகளை அவர் சகித்து கொண்டார். ஏன்னா நம் வரவேண்டிய அக்கினியை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ணி அக்கினி அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ணுறதுக்காகவே அவர் அக்கினியை, நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவிலே மரித்தார். அப்போது நம்மளுக்காக ஆண்டவர் எவ்வளவோ பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர் சகித்து கொண்டார். அப்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது நம்ம எவ்வளவு நிச்சயம். ஆண்டவர் நம்மளுக்கு முன்கூட்டியே நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் சிலுவிலே நம்மளை பார்த்திருக்கிறார். சிலுவையில் அறையும் போதே நம்மளை பார்த்திருக்கிறார். இவர்களெல்லாம் என்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தினாலே அவர் அந்த வலிகளையும் வேதனைகளையும் எல்லாத்தையும் அவர் சகித்து கொண்டார். சகித்து ஆண்டவரே பிதாவே பிதாவே அப்படி என்று சொல்லி ஆண்டவரே நாவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர் நம்மளுக்காக மரித்து அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுங்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால் உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு அவர்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை அன்பை ருசித்து பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை யாரும் நேசிக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டால், ஆனால் தேவன் உங்களை ஒருத்தர் நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நேசித்து விட்டார். ஏன்னா
நீங்கள் பிறக்க போகிறீர்கள், நீங்கள் பிறந்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவிப்பட்டு பிள்ளையாகும்படி நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்மளை பாவியாக இருக்கும்போதே நம்மளை நேசித்தார். நாம் சத்துருவாக இருக்கும்போதே அவர் நேசித்தார். அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.